லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 32வது வார்த்தை இப்படியாய் சொல்லப்படுகிறது. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஆமென். இந்த வார்த்தை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தோடு இணைந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஸ்தோத்திரம். அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அந்த உண்மையுள்ள தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? நம்முடைய கண்கள் காணும்படி நமக்கு அற்புதம் செய்கிறவர். நம் தேவன் எப்படிப்பட்டவரா? நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவரா? நம்முடைய கண்கள் காணும்படி நமக்கு அற்புதம் செய்கிறவர். இந்த வேத பகுதியில ஒரு வார்த்தையை சிமியோன் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த சிமியோன் ஏற்கனவே தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல முதிர் வயதுள்ள ஒரு தேவ மனுஷன். ஒரு முதிர் வயதுள்ள ஒரு தேவ மனுஷன். இந்த தேவ மனுஷனுக்கு ஒரு தாகம் ஒன்று உண்டு, ஒரு ஏக்கம் ஒன்று உண்டு. என்ன தாகம், என்ன ஏக்கம் அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வந்து விடாதா? இஸ்ரவேலுக்கு சமாதானம் வந்து விடாதா? இஸ்ரவேலுக்கு நன்மை கிடைத்தராதா? இஸ்ரவேலுடைய வாழ்க்கை அந்த மேசியாவை நான் பாத்திர மாட்டேனா அப்படின்னு இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்தவர்களில் எத்தனையோ பேர் காத்திருந்தாங்க. அப்படி காத்திருந்த கூட்டத்தில் சிமியோனும் ஒரு நபர். இன்றைக்கு நம்மளும் நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய தாராபுரத்துக்காக, நம்முடைய சபைக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, குடும்பத்தில் இருக்கிற எத்தனையோ நபர்களுக்காக நம் தேவ சமூகத்தில் காத்திருப்பது உண்டு. அப்படி காத்திருக்கிற மனுஷர்கள் மத்தியில இந்த சிமியோனை விசேஷமாக குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. என்னன்னாக்க 25, 26, 27 வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டா என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. போதும் போதும். 2 வார்த்தை. நீ மரணம் அடைவதற்கு முன்பாக நீ கிறிஸ்துவை காணாமல் மரிப்பதில்லை. இங்க வாக்குத்தத்தம் அழகா கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, நீ எதிர்பார்க்கிற நன்மைய உன் கண் காணாம நீ சாக மாட்ட. நீ எதிர்பார்க்கிற அந்த ஆறுதலை, நீ எதிர்பார்க்கிற அந்த சமாதானத்தை, நீ எதிர்பார்க்கிற அந்த நன்மைய உன் கண்கள் காணாம உன் ஆத்துமா மரணத்தை தொடாது. நீ மரித்து போவதில்லை, நீ அடக்கம் பண்ண போவதில்லை என்று சிமியோனுக்கு ஆவியானவர் திட்டவட்டமான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதே வார்த்தை தான் இன்னைக்கு சபைக்கும் வருகிறது. நாம் எதிர்பார்க்கிறதே நம் கண்கள் காணாமல் கர்த்தர் நம்மை விடமாட்டார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காரணம், நமக்கு என்ன வார்த்தையை கொடுத்தாரோ, நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, நம்ம என்ன நோக்கத்துக்காக அழைத்தாரோ, நமக்கு என்ன ஒரு தரிசனத்தை கொடுத்தாரோ, அதை நிறைவேற்றாமல், அதை நம்முடைய கண்கள் காணாமல் கர்த்தர் நம்மை எடுக்க மாட்டார். ஏன்னா அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள். நம்ம ஜெபிப்போம், என் காலத்துல நான் என் பிள்ளை காலத்துல ஏதாவது நடக்கட்டும், நான் பார்க்கல, என் பிள்ளை பார்க்கட்டும். இப்படிப்பட்ட வார்த்தை அல்ல. எனக்கு கொடுத்ததை, எனக்கு குறித்ததை எனக்கு நிறைவேற்ற எனக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அப்ப எனக்கு குறிக்கப்பட்டதை என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதை என் கண்கள் காணும். அப்ப சிமியோனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்படுறது. சிமியோனே, நீ ஆறுதலுக்காய் காத்திருக்கிறப்பா, நீ இஸ்ரவேலின் ஒரு ஆறுதலுக்காக காத்திருக்கிற, இஸ்ரவேலுக்கு ஒரு நன்மை வர வேண்டும் என்று காத்திருக்கிற. இப்படி காத்திருக்கிற உனக்கு எருசலேமுக்காக பாரப்படுகிற உன் இருதயத்துல, உன் இருதய வேண்டுதலை நான் கேட்டு நான் உனக்கு அப்படியே கிருபை தரேன். காரணம், நீ காத்து கொண்டிருக்கிறது உனக்காக அல்ல, உன் தேசத்திற்காக. அதனால நான் உனக்கு கிருபை தரேன். நீ மேசியாவை பார்க்காமல் மரணம் அடைய மாட்டாய். நீ எருசலேமுக்கு நன்மை வருவதை காணாமல் மரிக்க போவது இல்லை என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வார்த்தையின் அடிப்படையில் தொடர்ந்து வரக்கூடியது. இயேசுவின் தாயாகிய மரியாளும் யோசேப்பும் இயேசுவை கூட்டிக் கொண்டு அந்த ஸ்தோத்திரம் சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு பலி செலுத்தும்படி போறாங்க. அங்க சிமியோன் இயேசுவை பார்க்கிறாரு. இயேசுவை தன் கரத்துல வாங்குறாரு. யாருக்குமே கிடைக்காத உன்னத பாக்கியம் அன்னைக்கு சிமியோனுக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா பிறந்திருக்கிறது மேசியானே பல பேத்துக்கு என்ன பண்ணாது தெரியாது. ஏரோது ராஜாவே பிறந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தையும் கொல்லுன்னு தான் என்ன பண்ணாரு, சட்டம் போட்டார். இவரு தான்
யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த குழந்தைதான் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து, உலகத்தை ரட்சிக்க வந்த இரட்சகர் என்பதை உலகமே அறியாமல் இருக்கும் பொழுது யாருக்கு அறிவிக்கப்படுகிறது? சிமியோனுக்கு அறிவிக்கப்படுகிறது. என்ன அறிவிக்கப்படுகிறது? நீ இதுவரைக்கும் காத்திருந்தது உன் கண்கள் காணப்போகிறது. அதோ பார், இந்த உலகத்துக்கு சமாதானத்தை, எருசலேமுக்கு சமாதானத்தை கொண்டு வரக்கூடியதான இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவரை உன் கரத்தில் உன் கண்களால் பார் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புறாரு. அவர் பார்க்கிறாரு. அதற்கப்புறம் அவருக்கு மரணம் என்ன பண்ணுது? ஏற்படுது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் உண்மையா இருக்குமானால் அதை நிறைவேற்றாமல் கர்த்தர் விட மாட்டார். நம்முடைய ஜெபம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு, நம்முடைய தாகம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு. எல்லாருமே தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க, சரி நானும் ஒரு 10 நிமிஷம் கண்ண மூடி ஜெபிக்கிறேன், அந்த ஜெபம் இல்ல. உபவாச ஜெபத்துல எல்லாரும் ஜெபிப்பாங்க, சோ நானும் தேசத்துக்காக ஒரு ஜெப குறிப்பு வச்சு ஜெபிக்கிறேன், அது ஜெப குறிப்பு அல்ல. ஏன்னா இன்னைக்கு உபவாச ஜெபனால எல்லோருமே ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டம் வச்சுட்டாங்க, உலகத்துக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அது வேணும், அது ரெண்டாவது. ஆனா உபவாசத்துல நாம் எதற்கு உபவாசம் போடுறோம், யாருக்கு உபவாசம் போடுறோம், ஃபர்ஸ்ட் அவங்கள முன்னாடி என்ன பண்ணணும்? பாரமா வைக்கணும். நான் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவேன் காண்பிக்கிறதுக்காக சில பேர் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க பாருங்க. நம்ம பிரசங்கிமார்கள் சில பிரசங்கம் பண்ணுவாங்க பாருங்க, ஆதியாம் தலைமுறை வெளிப்படுத்தல போய் முடிப்பாங்க. அது மாதிரி இந்தியாவில் ஆரம்பிச்சு உலகத்தை சுத்தி மறுபடியும் இந்தியாவுக்கு என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. மனுஷன் மணிக்கணக்கை கொடுத்து ஜெப குறிப்பு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி அல்ல, பாரம். எப்படி? பாரத்தோட, காத்திருக்கிறதோட. ஜெபிக்க தெரியும்னு ஜெபிக்கிறது இல்ல, பாரத்தோடு ஜெபிக்கணும். எனக்கு வார்த்தை இருக்கு, அது நிறைவேறுன்றதுக்காக இல்ல, அது நிறைவேற வேண்டும் என்று நாம் காத்திருக்கணும். அப்ப சிமியோனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது, சிமியோனே நீ அந்த மகனை பார்க்காம சாக போறதுன்னு வார்த்தை வந்ததுக்கு அப்புறமா சிமியோன் தன் வீட்டுக்கு போக கிடையாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆலயத்துல காத்திருக்காரு. அதை நான் என்னைக்கு நான் பார்ப்பேன், அந்த சமாதானத்தை நான் என்னைக்கு நான் பார்ப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு நாள். ஏன்னா ஒரு நாள் விட்டாலும் அந்த பிள்ளைய நான் பார்க்காம போயிருவேணும், அந்த மேசியாவை நான் பார்க்காம போயிருவேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஆலயத்தின் வாசல் திறந்து ஆலயத்தின் வாசல் மூடுற வரைக்கும் ஆலயத்துல காத்துக்கிட்டு இருப்பார். ஏதோ 1 மணி நேரம் போனோம், காலைல 10 மணிக்கு போனோம், 11 மணிக்கு வெளியே வந்தோம், நான் போன நேரத்துக்கு யாருமே வரல, ஸோ இன்னைக்கு இல்லை நாளைக்கு, அப்படி இல்லை. 6 மணிக்கு ஆலயத்தின் வாசல் திறக்குதுன்னா அவர் 6 மணிக்கு உள்ள இருப்பார். 6 மணிக்கு ஆலயத்தின் வாசல் மூடப்படுதுன்னா 6 மணிக்கு அவர் வெளியே வருவார். இந்த 12 மணி நேரத்துல எத்தனை பேர் வந்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த குழந்தையா, இவங்களான ஆறுதலுக்காக காத்து கொண்டிருந்த மனுஷனுக்கு ஒரு வார்த்தை வந்து, முதிர் வயதுல, எத்தனை வயசுல இருந்து காத்திருந்தாரு தெரியல, முதிர் வயது வரும்போது சொல்றாரு, உம்முடைய இரட்சியத்தை என் கண்கள். அப்ப கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை என் கண்கள் காணும்படி செய்தார் என்பதை அவர் அங்க ஆணிபூர்வமா என்ன பண்றாரு? நிறைவேற்றி, உம்முடைய இரட்சியத்தை என்னுடைய கண்கள் கண்டது, நீர் சொன்ன வார்த்தையின்படி என் கண்கள் கண்டது. இதே வார்த்தையை அண்ணாலும் சொல்லுவாங்க. அவங்களும் வாலிப பருவத்துல கல்யாணம் பண்ணி 7 வருஷம் புருஷன் கூட வாழ்ந்து அவர் மரித்து போனதுக்கு அப்புறமா காலம் முழுக்க ஆலயத்திலே வாழ்ந்தவங்க. அவங்க அடுத்த 11வது வசனத்துல இருந்து 36வது வசனத்துல இருந்து 37, 38, 39 வசனங்கள் பாக்குறப்ப அங்க அண்ணாலும் ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்களும் அதே வார்த்தையை வந்து சொல்றாங்க. அவங்களும் சேம் சிமியோனை போல காத்திருந்தவங்க தான். அன்றைக்கு அந்த சிமியோனுக்கும் அண்ணாளுக்கும் மட்டும்தான் தெரியும் அது மேசியா என்பது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தை நிறைவேறுவது நமக்கு எப்ப தெரியுமா தெரியும்? அதற்கு உண்மையாய் காத்திருக்கும் பொழுது, அதற்காய் உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை கர்த்தர் முதலாவது நம்முடைய கண்களுக்கு காண்பிப்பார். ஏன்னா எல்லாருமே காத்திருந்தாங்க, ஆனா சிமியோனுக்கும் அண்ணாளுக்கும் மாத்திரம் முதலாவது கர்த்தர் காண்பிக்கிறாரு. எப்படி தன்னுடையதான தரிசனத்தை முதலாவது கர்த்தர் மரியாதத்துல சொல்லி மற்ற சீஷர்களுக்கு சொல்ல சொன்னாரோ உயிர்த்தெழுந்த சத்தியத்தை, அது போல மேசியா பிறந்திருக்கிறாருங்கிற ஒரு முதல் திட்டவட்டமே யாருக்கு தான் தெரியப்படுத்தப்படுகிறது? யாரு தான் பாக்குறாங்க? சிமியோனும் அண்ணாலும் பாக்குறாங்க. அதற்கு முன்பாக சாஸ்திரிகள் பார்த்தது, மேய்ப்பர்கள் பார்த்ததெல்லாம் அங்கிட்டு, அவங்க மாட்டு தொழுவத்திலேயே பார்த்தாங்க. ஊருக்குள்ள மறுபடியும் வந்து ஏரோது செத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இயேசு கிறிஸ்து ஊருக்குள்ள வராரு. அந்த குழந்தை தான் மேசியா என்பதை அவர்கள் இருவருக்கும் தான் தெரியும். அவங்க 2 பேரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏரோது எல்லா பிள்ளையும் கொன்னுகிட்டு இருக்கிறான், இயேசு கிறிஸ்துவையும் கொன்றுவானோ, கொல்லக்கூடாது.
வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு யாரு தடையும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எப்படி அவங்க காத்திருக்கிறாங்க? ஒண்ணு, வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இரண்டாவது, வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாது என்று எந்த ஒரு திட்டமும் சதி ஆலோசனைகளும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளும் செயல்படக்கூடாது என்பதையும், சில தந்திரமான காரியங்களும் உலகத்தால் வரக்கூடிய இடையூறுகளையும் அவர்கள் மனதில் வைத்து ஜெபிக்கிறாங்க. ஏரோது கொல்லுவதற்காக கட்டளை போட்டிருக்கிறான், மேசியா தப்பிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், பிசாசானவன் எனக்குள் இருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக எனக்குள் 1000 விதமான போராட்டத்தை கொண்டு வருகிறான். நான் ஜெபிக்க வேண்டியது ஒரே ஒரு ஜெப குறிப்பு, என் வாக்குத்தத்தத்தை உடைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அது சத்ருவா இருக்கட்டும், உலகமா இருக்கட்டும், உலக மனுஷனா இருக்கட்டும், எனக்கு குறித்ததை எனக்கு அவர் நிறைவேற்றுவார். எனக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். அப்ப நம்ம எவ்வளவு தீவிரமா நம்ம காத்திருக்கணுமா, நம்ம எதிர்பார்க்கணுமா? எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையானது எந்த சூழ்நிலை வந்தாலும் சேதம் அடையக்கூடாது. எனக்கு கொடுத்த வார்த்தை எந்த சூழ்நிலையிலையும் சேதம் அடையக்கூடாது. அதை எவனும் சேதப்படுத்தக்கூடாது. இவங்க 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலா நிக்கிறாரு. நீ யாருக்காக ஜெபிச்சியோ, நீ யாருக்காக போராடினியோ, நீ யாருக்காக மன்றாடினியோ, நீ யாரை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ஜெபிச்சியோ, அந்த பிள்ளை இந்த பிள்ளை தான். அப்ப நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார், அதை நிச்சயமாய் நம்முடைய கண்களில் கர்த்தர் காண செய்வார். அல்லேலூயா. உதாரணமாக யோபு ஒரு வார்த்தையை சொல்லுவார். யோபு 19:27 ஒரு வார்த்தை அழகா சொல்லுவார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும். எதை காணும்? என் கர்த்தர் என்னை மறுபடியும் ஆசீர்வதிப்பார், அதை என் கண்கள் காணும். நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆனபடியினால என் கண்கள் காண எனக்கு அவர் அற்புதம் செய்வார். நான் இன்றைக்கு பலவீனம் உள்ளவனாய் இருந்தாலும், நான் இன்றைக்கு சோர்வடிக்கப்பட்டவனாய் இருந்தாலும் அது கவலை இல்லை. என்னை அவர் ஆசீர்வதிப்பார், அதை என் கண்கள் காணும். இதுதான் யோபுவுடைய விசுவாசம். நம்ம விசுவாசிக்கிறோம், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளுங்க. ஆனா ஜெபத்தை கொஞ்சம் மாத்துங்க. எப்படின்னா, என் ஜெபத்துக்கு வர பதிலை என் கண்கள் காணணும். நான் ஜெபம் பண்ணேன், அந்த ஜெபத்துக்கான பதிலை என் கண்ணு காணணும். யோபா தான் சொல்றாரு, என்னை சுத்தி இருக்கிறதான எல்லா மனுஷனும் என் மேல் கை போடுறாங்க, என் மேல் பழி போடுறாங்க. ஆனா எனக்கு தெரியும் என் உண்மை என்னவென்று, என் உத்தமம் என்னவென்று, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று எனக்கு தெரியும். அதனால அந்நிய கண்கள் அல்ல கர்த்தாவை என் கண்கள் காண, இவர்கள் மத்தியில என்னை என்ன பண்ணுங்க, மறுபடியும் உயர்த்துங்கன்னு சொல்லிட்டு யோபு சொல்றாரு. அதே 1 ராஜாக்கள் 1:48 தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, என் கண்கள் காண என் சிங்காசனத்தின் மேல் இவனை வீட்டிற்க பண்ணினீரே அப்படின்னு சாலமோனை குறித்து சொல்லுவார். சாலமோன் கிட்ட தாவீது கிட்ட ஏற்கனவே கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுப்பார், உனக்கு அப்புறம் உன் சிங்காசனத்தின் குமாரன் என்ன பண்ணுவான், ஏறுவான் அப்படின்னு. அந்த குமாரன் யாரு? சாலமோன் அப்படின்னு தாவீது ஏற்கனவே சொல்லப்பட்டுருச்சு. ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாது என்று தாவீதுடைய இன்னொரு மகன் என்ன பண்ணுவான், அந்த சிங்காசனத்துக்காக போராட ஆரம்பிப்பான். அப்ப தாவீதுக்குள்ள ஒரு ஜெபம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. கர்த்தாவே, எனக்கு நீங்க சொன்ன வார்த்தை சாலமோனை தானே ராஜாவா மாத்துவீங்க, இன்றைக்கு இன்னொருத்தையும் போட்டிக்கு போட்டுட்டு இருக்கிறானே, நான் யாரை ஆதரிக்கிறது? 2 பேரும் புத்திரர்கள் ஆச்சு, நான் யாரை ஆதரிக்கிறது? யாரை என் தேசத்துக்கு நான் ராஜாவா வைக்கிறது? நான் யாரை பகைக்கிறது, யாரை நிலைநாட்டுறதுன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் சாலமோனை ராஜாவாய் மாற்றினார். மாற்றினதுக்கு அப்புறமா கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, தாவீதுடைய வார்த்தை வருகிறது, என் கண்கள் காண என் குமாரனாகிய சாலமோனையே இந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க பண்ணினீரே. அப்ப நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தா அந்த வார்த்தை நம்முடைய கண்கள் காண கர்த்தர் அற்புதம் செய்கிறார் என்பதுக்கு இது 2வது அடையாளம். இது 2வது ஒரு அடையாளம். 3வது, யோசுவாவின் நாட்கள்ல யோசுவா கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றார். யோசுவா 24ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல, நான் எகிப்திற்கு செய்ததை உன் கண்கள் கண்டதல்லவா, நான் எகிப்திற்கு செய்ததை உன் கண்கள் கண்டதல்லவா. நான் எகிப்திற்கு என்னென்ன காரியம் செஞ்சேன்னு உன் கண்ணு நல்லா பார்த்துச்சு. நீ கேட்ட என்னுடைய பலவீனம் நீங்கணும்னு நீ ஜெபம் பண்ண, என் அடிமைத்தனம் மாறணும்னு நீ ஜெபம் பண்ண, என்னை உபத்திரவப்படுத்துற உபத்திரவம் மாறணும்னு நீ ஜெபம் பண்ண. உன் ஜெபத்தை கேட்டு உன் கண்கள் காண நான் எகிப்தியருக்கு செய்தது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு யோசுவா மூலமா யோசுவா 24:7 கர்த்தர் கேட்கிறார்.
அப்ப நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார் என்பது, நம்முடைய கண்கள் காணச் செய்கிறார் என்பது மூன்றாவது ஒரு அடையாளம். யோபுவை ஆசீர்வதித்தது போல யோபுவின் 42ஆம் அதிகாரத்துல யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலாம். யோபுவை கர்த்தர் இரட்டத்தனையா என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்து யோபுவின் கண்கள் காண கர்த்தர் அற்புதம் செஞ்சாரு. இது முதலாவது. இரண்டாவது, அதே போல தாவீது சொல்றாரு, கர்த்தர் சாலமோனை ராஜாவை மாற்ற என் கண்கள் கண்டு. இது இரண்டாவது. மூன்றாவது யோசுவா கிட்ட சொல்றாரு, நான் எகிப்துக்கு செஞ்சதை உன் கண்கள் கண்டுச்சு அல்லவா? அப்ப நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார்னா அதை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவார். அதை நம்முடைய கண்களால் காண செய்வார். அந்நிய கண்களாம் தேவையில்ல, நம்முடைய சொந்த கண்களாலே கர்த்தர் காண செய்வார். இன்னொரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாரு. யார்கிட்ட கொடுத்தாருனாக்க ரெபெக்காள்கிட்ட கொடுத்தாரு. ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்ன வார்த்தைனா, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இது எப்படி நடக்கும் ஆண்டவரே? ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தணும். அதை கண்கள் காண செய்தார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஏசா யாக்கோபை சேவிப்பான். யாக்கோபின் சிரசு உயர்ந்திருக்கும், யாக்கோபின் சந்ததி உயர்ந்திருக்கும், யாக்கோபின் மேல் நான் பிரியமா இருப்பேன். ஏன்னா மல்யாள சொல்றப்ப ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், நான் எப்படி நேசிச்சேன் உனக்கு தெரியுமா? தெரியாது. நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நேசிச்சேன். நான் ஏன் ஏசாவை வெறுத்தேன்னு யாருக்கும் தெரியாது. நான் ஏன் யாக்கோபை நேசிச்சேன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப கர்த்தருடைய நேசம் ஏன்னு நமக்கு தெரியாது. அப்ப அங்க சொல்ற ரெண்டு வார்த்தை, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நேசிச்சேன். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். காலம் முழுக்க அதான் நடந்துச்சு. அது கண்கள் கண்டுச்சு. நம்ம நினைக்கலாம் இது நடக்காத ஒரு வார்த்தையாச்சு, இது நடைமுறையில் இல்லாத ஒரு வார்த்தையாச்சு. இல்ல, நிறைவேறும்படியே தான் கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். ரெபெக்காளுக்கு தெரியும், என்றைக்குமே மூத்தவனுக்கு தான் சேஷ்டபுத்திர பாகம். அப்படி சேஷ்டபுத்திர பாகம் இருக்கிறவனை தான் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? சார்ந்து கொள்ளணும். ஏன்னா தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானத்துல அந்த வீட்டினுடைய தலைப்பிள்ள தான் என்ன பண்ணுவான்? என்னைக்குமே முன்னாடி நிற்பான். ஆனா எல்லாம் மாறுது. ரெபெக்காளுக்கு கொஞ்சம் யோசனை வந்திருக்கும். தலைப்புள்ள சேஷ்டபுத்திர பாகத்துக்கு உரிமையானவன், இன்னொன்னு வாழ்க்கை முறையில பார்த்தா அவன் வேட்டைக்காரனா இருக்கிறான், இவன் வீட்டுவாசியா இருக்கிறான். எல்லாம் தலைகீழா நடக்குது. ஆனா வார்த்தை மாறாது. வார்த்தை தலைகீழா மாறினாலும் வார்த்தை என்ன பண்ணாது? மாறாது. அவனுக்கு சேஷ்டபுத்திர பாகமே இருக்கட்டும். அவன் தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானத்துல அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு மகனாவே இருக்கட்டும். அவன் நல்ல ஒரு வேட்டைக்காரனாவே இருக்கட்டும். அவன் தகப்பனுக்கு பிரியமான சமையல்களை செஞ்சு கொடுக்கக்கூடிய நல்ல சமயக்காரனாவே இருக்கட்டும். ஆனா வார்த்தை என்ன? மூத்தவன் இளையவனை தான் சேவிப்பான். என்ன திறமைகள் ஏசாவுக்குள்ள இருந்தாலும், ஒரு திறமை இல்லாம யாக்கோபு இருந்தாலும், யாக்கோபை தான் கர்த்தர் உயர்த்துவார். ஏன்னா அதான் வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொடுத்த வாக்கு தத்தத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். அதுக்கு எப்படி சுத்தி போட்டாலும் நம்ம அதுக்கு ஒத்து வரவே மாட்டோம். நம்ம கொடுத்த தரிசனத்துக்கும், நம்முடைய அழைப்புக்கும், நம்முடைய ஊழியத்திற்கும், நம்ம கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்துக்கும் எப்படி சுத்தி வந்தாலும் நம்ம ஒத்து போகவே மாட்டோம். ஏன்னா வாக்கு தத்தத்துல இருக்கதான மிகப்பெரிய அடையாளமே அதுதான். ஒத்து போகாதவங்க தான் கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த வாக்கு தத்தத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா அவனுக்கு தான் வாக்கு தத்தம் கொடுப்பார். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு கர்த்தர். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். வாக்குத்தத்தத்துக்கும் ஆபிரகாமுக்கு துளி அளவும் சம்பந்தம் கிடையாது. துளி அளவும் சம்பந்தம் கிடையாது. யோசேப்புக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. யோசேப்பு இருக்கிற இடத்துக்கும் யோசேப்பு கொடுத்த வார்த்தைக்கு துளி அளவும் சம்பந்தம் கிடையாது. ஆனா சம்பந்தமில்லாத நபர்களிடத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பிறக்குமானால் அதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றும். தகுதியானவனுக்கு தான் கொடுக்கிறது வாக்குத்தத்தம் அல்ல, தகுதி இல்லாதவனுக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. நம்ம நினைக்கிறோம் தகுதியானவனுக்கு தான் எல்லாமே இந்த உலகத்துல கிடைக்கும்ங்கிறது உலகத்தின் நீதி. தகுதி இல்லாதவனையும் தகுதிப்படுத்துவது தேவ நீதி. அதனால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதை கொடுத்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்பதை நாம் ஆணித்தனமாய் விசுவாசிக்கணும். காரணம், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர்களை அழைத்தவர் தான் நம்மை அழைத்திருக்கிறார். அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்தவர் தான் நமக்கும் வார்த்தையை கொடுக்கிறார். அவர்களுக்கு நிறைவேற்றினவர் நமக்கும் நிறைவேற்றுவார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய சொந்த கண்கள். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு, நீங்க காத்திருக்கிற காத்திருப்புக்கு, நீங்க எதிர்பார்க்கிற நன்மையை உங்க கண்கள் நிச்சயமா என்ன பண்ணும்? காணும். அழைத்தவர் உண்மை உள்ளவர்.
நமக்கு அதற்கேற்ற பாதையிலையாவது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நடத்திடுவார். அந்த நன்மைக்கேற்ற பாதையை நம்ம கண்களை காமிச்சாவது நம்மளை கொண்டு போய் விட்டுருவார். இந்த இடத்துல பாக்குறப்ப சிமேயு கிட்ட ஒரே ஒரு குணாதிசயம் ஒண்ணு உண்டு. அதை கொஞ்சமா தியானிச்சுட்டு நம்ம வேகமா கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றலாம். என்னன்னா 2ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். என்னன்னா, அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவரும் இருந்தார். இங்க 2 வார்த்தையை அழகா சிமியோனுக்கு முன்பாக வேதம் வைக்கிறது. என்னன்னா, யாருடைய கண்கள் காண கர்த்தர் நீதி செய்வார். நம்ம அதையும் கொஞ்சம் தியானிக்கணும். நம்முடைய கண்கள் காண கர்த்தர் அற்புதம் செய்கிறவரா இருந்தாலும் யாருக்கு அதை செய்வார்? நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்கள் கண்கள் காண கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்மிடத்தில் நீதியும் நம்மிடத்தில் தேவ பக்தியும் இருக்குமானால் நமக்கு கொடுத்த வார்த்தை நம் கண்களே காணும். ஏன்னா சிமியோன் கிட்ட இருந்த ஒரே ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, அவன் பரிசேயனா இருந்தும் மேசியாவை அன்றைக்கு யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர்களா இருக்கிற அந்த காலகட்டத்துல சிமியோன் ஒரு பரிசேயனா இருந்தும் சிமியோன் கர்த்தரை விசுவாசித்தான். சிமியோன் நீதி உள்ளவனா இருந்தார். சிமியோன் தேவ பக்தி உள்ளவரா இருந்தார். ஏன்னா சிமியோன் ஒரு பரிசேயன். பரிசேயர்கள் அன்றைக்கு மேசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பது வெளிப்படையாக தெரிந்திருந்தும் பரிசேயர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பரிசேயர்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட பரிசேய கூட்டத்தில் இருக்கிறவன் தான் சிமியோன். அந்த சிமியோனுக்குள்ள நீதியும் தேவ பக்தியும் குடிகொண்டிருக்கிறது. அப்ப எவன் ஒருவருக்குள்ள யாரா இருந்தாலும் அவர்கள் நீதியை செய்கிறவர்களாகவும் தேவ பக்தி உள்ளவர்களாகவும் இருந்தால் அவர்களுக்குள் கர்த்தர் கொடுத்த வார்த்தை கண்கள் முன்னே கர்த்தர் காண செய்வார். இது ஒன்று. 2வது, ஆறுதலுக்காக காத்திருக்கணும். ஆறுதலுக்காக காத்திருக்கணும். யாருடைய ஆறுதலுக்காக? யாருடைய ஆறுதலுக்காக? தேசத்தின் மேல் தேவனுடைய ஆறுதல் வர காத்திருக்கணும். இதை கொஞ்சம் நான் மாத்தி சொன்னா எப்படி இருக்கும் நான் பாருங்க. நாம் ஒவ்வொருவருடைய ஆறுதலுக்காகவும் நாம் காத்திருக்கணும். நம்முடைய தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு மனுஷனுடைய ஆறுதலுக்காகவும் நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். ஏன்னா இன்றைக்கு ஆறுதலை தேடிக்கொண்டு ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு 46 கோடி பேர் கொண்டு போய் இறங்கி ஏறி வர காரணம் என்ன? அற்புதம் நடக்காதா? என் வாழ்க்கை மாறாதா? எனக்கு ஆறுதல் கிடைக்காதா? 7 வருஷமா என் வீட்டில் நடக்கிறதா நான் போராட்டம் நான் முங்கி ஏஞ்சி வந்தா மாறாதா? 46 கோடி பேரும் கொண்டு போய் முங்கி வர காரணம் என்ன? பொழப்புள்ளாமையா எல்லாம் இங்கேருந்து புறப்பட்டு போனாங்க? இல்ல, ஒரு மாற்றம் கிடைக்காத என் வாழ்க்கையில ஒரு ஆறுதல் வந்துராதான்றதுக்காண்டி தான் அம்புட்டி பேரும் போனாங்க. அப்ப 2வது, ஆறுதலுக்காக நாம் காத்திருக்கிறவளா இருக்கணும். அது தேசமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், தனிநபரா இருக்கட்டும். 3வது, நம்மோடு ஆவியானவர் இருந்து நம்மை நடத்த வேண்டும். நம்மோடு ஆவியானவர் இருந்து நம்மை நடத்த வேண்டும். காரணம், ஆவியானவர் நம்மோடு இருந்தாதான் உன் வாக்குத்தத்தம் நிறைவேறியது என்பது நமக்கு தெரியும். ஏன்னா சிமியோனுக்கு இதுதான் யோசேப்பும் மரியாளும் சுமந்து வருவதுதான் பிள்ளை என்று தெரியாது. ஆனால் ஆவியானவர் சொன்னாரு, அதுதான் மேசியா. உனக்கு வர வேண்டிய ஆறுதல் அதுதான். நீ காத்திருந்த காத்திருப்புக்கான பதில் அதுதான். உன் கண்கள் காண வேண்டிய அந்த அதிசயமும் அதுதான். இதற்கப்புறம் நீ மறிக்க வேண்டியது இவரை பார்த்ததுக்கு அப்புறமா தான், போய் பார். அப்ப நம்மை வாக்கு தத்தத்துக்கு நேராக நடத்துவதற்கு யார் வேணும்? ஆவியானவர் நம்மோடு வேணும். வாக்கு தத்தம் நமக்கு முன்பாக இருந்தாலும் அது நமக்கானதுதான், நம்முடையதுதான் சொல்றதுக்கு யார் வேணும்? ஆவியானவர் வேணும்.
அப்ப இந்த 3 குணாதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதில் ஆவியானவரை குறித்தும் காத்திருக்கிறத குறித்தும் கொஞ்சம் நான் ஓரமா வச்சுட்டு, இந்த தேவ பக்தியை குறித்து கொஞ்சம் நான் ஆழமா சொல்லிட்டு நான் போகலாம்னு நான் விரும்புறேன். தேவ பக்தி, அங்க 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, நீதியும் தேவ பக்தியும். 2ஐயும் பிரிக்காம சொல்லியிருக்கிறாங்க. அவன் நீதிமானும் தேவ பக்தியும் உள்ளவனாயின்னு சொல்லப்படல, நீதியும் தேவ பக்தியும். அப்ப நம்முடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தியா இருக்கணுமா? நீதியான பக்தியா இருக்கணுமா? நம்முடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தியா இருக்கணும்? நீதி உள்ள பக்தியா இருக்கணும். நம் தேவனிடத்தில் பக்தி உள்ளவர்களா இருக்கிறோம், அது நீதி உள்ளதா இருக்குதா, இல்ல அநீதி உள்ளதா இருக்குதா, இல்ல பெயருக்காக இருக்குதா, இல்ல சும்மா இருக்குதா? நம்முடைய பக்தி எப்படிப்பட்டதா இருக்குது? நம்முடைய பக்தி தேவ பக்திக்கு உண்மையான பக்தியா இருக்குன்னா கர்த்தர் இன்றைக்கு நிச்சயமா நமக்கு செவி கொடுத்திருப்பார். நம்முடைய பக்தி உண்மையா இருக்குமானால், நம்முடைய பக்தி நீதியா இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு செவி கொடுத்திருப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தின் 31வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 9:31 இப்படியா சொல்கிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானவைகளை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். வேதம் எப்படி குறிப்பிடுகிறது? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானவைகளை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்ப நம்முடைய தேவ பக்தி அதிகமாய் இருக்குமானால் கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க ஆரம்பிப்பார். சிமியோனுடைய பக்தி நீதியான பக்தியா இருந்தபடியினால் கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். நம்முடைய பக்தி நீதியுள்ள தேவ பக்தியா இருக்குமானால் நிச்சயம் கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார். நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது, பதில் வரும். தேவ பக்தி உள்ளவனுக்கு கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுப்பார். அவன் ஜெபத்துக்கு அவர் செவி கொடுப்பார். கர்த்தாவே கேட்டருளும், கர்த்தாவே கேட்டருளும், கர்த்தாவே கேட்டருளும் கூப்பாடு போட வேண்டாம். நம்முடைய பக்தி நீதியான தேவ பக்தியா இருக்குமானால் தேவன் நமக்கு செவி கொடுப்பது நிச்சயம். 2வது அப்போஸ்தலர் நடபடிகள் 8:2. நம்முடைய பக்தி உண்மையா இருக்குமானால் என்ன நடக்கும் என்றா, தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். ஸ்தோத்திரம். நம்முடைய பக்தி உண்மையுள்ள பக்தியா இருக்குமானால் தேவன் நம்மை வரவேற்கிறவரா இருப்பார். அப்ப நம்முடைய பக்தி உண்மையான தேவ பக்தியா இருக்குமானால் நம்மை தேவ ஆவியானவர் அவருடைய ராஜ்யத்துக்குள் என்ன பண்ணுவார்? வரவேற்பார், நம்ம ஏற்றுக்கொள்வார். நம்ம இந்த உலகத்துல நீதி உள்ளவரா இருக்கணும்னு சொல்லி நம்மை கல்லெறிந்து கொண்டாலும் நம்முடைய பக்தி உண்மையா இருக்கிறபடியினால் அவர் தமது ராஜ்யத்தில் நம்மை சேர்த்துக் கொள்வார். 2வது அவருடைய ராஜ்யத்தில் நம்ம என்ன பண்ணுவார்? சேர்த்துக் கொள்வார். அதே அப்போஸ்தலர் 10:2 வாசிக்கலாமா? தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம். 3வது நம் நீதியான தேவ பக்தி உள்ளவர்களாய் இருந்தால் நம்முடைய உறவினர்கள் மத்தியில் நம்மை பயன்படுத்துகிற தேவனாய் இருப்பார். அங்க கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷனுக்கு அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் தூதனானவர் அவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நீ மீனவர்கள் மத்தியில் இருக்கிறதான தோல் 18 வீட்டில் இருக்கிறதான பேதுருவை அழைத்து கொண்டு வந்து உன் வீட்டில் ஒரு ஜபத்தை நடத்துன்னு சொல்லி அழைப்பு கொடுக்கிறாரு. இப்ப கொர்நேலியு தேவ பக்தி உள்ள மனுஷனா இருந்தபடியினால் தன் வீட்டாருக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறார். அப்ப நம் தேவ பக்தி நம்முடைய உறவினர்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிற கருவியா என்ன பண்ணுவார்?
மாற்றுவோம். நம் உறவினர்களுக்கு நம் சுவிசேஷம் சொல்றதுக்கு அவசியம் கிடையாது. நம்முடைய உறவினர்களுக்கு ஆலயத்துக்கு வாங்க ஆலயத்துக்கு சொல்ல தேவை கிடையாது. நம்முடைய உறவினர்களுக்கு நாம போய் நாங்க சர்ச்சுக்கு போறோம் நீங்களும் சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட தேவையில்லை. நாம் நீதியான தேவ பக்தியை காண்பிக்கும் பொழுது அவர்களே நம்முடைய அழைப்புக்கு இணங்கி வருவார்கள். கொர்நேலி ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. தன்னுடைய வேலையாட்களுக்கும் தன்னுடைய உறவுகளுக்கும் தன்னுடைய அயல் வீட்டாருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்க, என்னுடைய வீட்டுக்கு பேதுருங்கிற தேவ மனுஷன் நான் கூப்பிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, வாங்க, என் வீட்டில் ஒரு ப்ரேயர் வச்சிருக்கிறேன், ஸோ நீங்க வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு கொர்நேலியு ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். கொர்நேலியு உண்மையான தேவ பக்தி உள்ள மனுஷனாய் இருந்தபடியினால் அவன் வார்த்தையை கேட்டு திரளான ஜனங்கள் அவன் வீட்டுக்குள் வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் வீட்டுக்குள் வந்த அனைவருக்கும் தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்தாருன்னு. அங்க கூடி ஜெபித்ததான அத்தனை பேர் மேலும் பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்டார்னு சொல்லி பேதுருவும் சாட்சி கொடுக்கிறார். அப்ப உண்மையான தேவ பக்தி புறஜாதிகளையும் அபிஷேகத்துக்கு நேராக நடத்தும். உண்மையான நீதியான தேவ பக்தி புறஜாதிகளையும் அபிஷேகத்துக்கு நேராக நடத்தும். நான் இப்படி அந்த வசனத்தை தியானிக்கிறேன். பேதுருவுக்குள் இருந்த வல்லமையினால் அங்கிருந்தவர்களுக்கு அபிஷேகம் ஊற்றப்பட்டது என்பதை விட தேவ பக்தியான கொர்நேலியுவின் ஜெபத்திற்கு அங்க அற்புதம் நடந்தது நான் நினைக்கிறேன். நம்ம அநேக ஊழியக்காரங்களை வீட்டுக்கு கூட்டு வரலாம், அற்புதத்துக்காக அடையாளத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் வீட்டுக்குள் இருக்கிறவன் நீதியுள்ள தேவ பக்தியா இருந்தா கண்டிப்பா அற்புதம் நடக்கும். ஏன்னா வேதத்துல ஒரு வார்த்தை ஒண்ணு உண்டு, யாருடைய விசுவாசம் அதிகமா இருக்கோ அவனவன் விசுவாசத்தின்படியே அவனவனுக்கு ஆக கடவுள். அப்ப என் விசுவாசத்தின் அளவின்படி கர்த்தர் எனக்கு அளப்பார், நம்முடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் நமக்கு அளப்பார். ஒவ்வொருவருடைய விசுவாசத்தின்படியே கர்த்தர் அவரவர்களுக்கு அளப்பார். பேதுரு வந்ததால் அல்ல, இருக்கிறவன் நீதியுள்ள தேவ பக்தியா இருந்தபடியினால், அவன் தான தர்மம் செய்கிறபடியா இருந்தபடியினால். அங்க கொர்நேலியுவை குறித்து எந்த ஒரு பேட் கமெண்ட், அதாவது பொய்யான சாட்சிகளோ அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத சாட்சிகளோ இல்லை. அங்க சொல்லப்படுகிற சாட்சி, அவன் தேவ பக்தி உள்ளவன், அவன் தான தர்மங்கள் செய்கிறவன், அவன் நல்ல மனுஷன் அப்படிங்கிற சாட்சியை வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நல்ல மனுஷர்கள் கர்த்தருக்காக பிரசங்கிக்க வேண்டாம், வீட்டுக்கு ஆளை கூப்பிட்டாலே போதும், புறஜாதிகளுக்குள்ளும் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்து நடத்துவார். என் தேவ பக்தி அபிஷேகத்தை கடத்துகிறதாய் மாறுகிறது. என்னுடைய தேவ பக்தி அபிஷேகத்தை கடத்தக்கூடியதா என்ன பண்ணுகிறது, மாறுகிறது. மாறணும். நம்முடைய பக்தி மற்றவர்களுக்குள் அபிஷேகத்தை கடத்தக்கூடியதாய் மாறணும். நம்முடைய பக்தி மற்றவர்களுக்குள் அபிஷேகத்தை கடத்தக்கூடியதாய் மாறும். நம்முடைய பக்தி தாங்க, நம்முடைய பக்தி. அடுத்து 1 தீமோத்தேயு 8ஆம் அதிகாரத்தின் 4ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஸ்தோத்திரம். இங்க தேவ பக்தி சந்ததிகளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. தேவ பக்தி சந்ததிகளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் என்று இங்கே வேதம் குறிப்பிடுகிறது. அப்ப என்னுடைய தேவ பக்தி என் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் என்றால் நான் ஏன் தேவ பக்திக்கு உண்மையா இருக்கக்கூடாது? நான் உண்மை உள்ளவனா இருந்தா என் பிள்ளைங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுப்பேன்றார். அது வாக்குத்தத்தத்தை உருவாக்கும் அப்படிங்கிறார். வாக்குத்தத்தம் என்றால் தேவனிடத்தில் நன்மையானதை பெற்றுக்கொள்வது. அப்போ ஒருவன் தேவ பக்திக்கு உண்மையா இருந்தால் அவன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம் தேவ பக்தியா இருந்தால் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம் தேவ பக்தியா இருந்தால், நீதியான தேவ பக்தி நமக்குள் காணப்படமானால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய பிள்ளைகள் மேல் நிறைவேறிக் கொண்டே இருக்கும். அவர் நிறைவேற்றி கொண்டே இருப்பார். அப்ப 4வது, தேவ பக்தியானது சந்ததிகளுக்குள் வாக்கு தத்தங்களை கடத்தி செல்லக்கூடியதா இருக்கிறது. முற்பிதாவாகி ஆபிரகாமுக்கு கொடுத்தது, ஈசாக்கு கொடுத்தது, யாக்கோபுக்கு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு நம்முடைய பின்னாடி வாசிக்கிறோம்ல. முற்பிதாக்களுக்கு சொன்னதை
நான் உன் தகப்பனாகி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொன்னதேன்னு சொல்லி கோர்வையான வசனங்கள்லாம் வரும், பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் எப்படி? கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருந்தபடியினால் சந்ததிகளுக்குள்ளும் வாக்குத்தத்தம் கடத்தப்படுகிறது. அப்ப நம்முடைய பக்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் என்ன பண்ணுது? கடத்துது. அப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் யார் கரத்துல இருக்கு? நம் கரத்துல இருக்கு. நாம் எந்த அளவுக்கு நம் தேவ பக்திக்கு உண்மையா இருக்கிறோமோ அந்த தேவ பக்தியின் உண்மை பிள்ளைகளுக்குள்ளும் வரும். பிள்ளைகளுக்குள் வரும்போது அவர்கள் பிள்ளைகளுக்குள்ளும் வரும். அப்ப வாக்குத்தத்தமானதும் கடத்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். அப்ப வாக்குத்தத்தம், அதாவது தேவ பக்தி உள்ளவர்களாய் இருந்தோம் என்றால் தேவ பக்தியானது பிள்ளைகளுக்குள் வாக்குத்தத்தமான வசனத்தை அது கடத்தி செல்லுகிறது. தேவ பக்தி இருந்த எத்தனை காரியம் நடக்குது? ஒண்ணு, நம்முடைய ஜபத்துக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறவரா இருக்கிறார். இரண்டாவது, நம்மை அவர் வரவேற்கிறவரா இருக்கிறார். அப்ப முதலாவது செவி கொடுக்கிறார், இரண்டாவது ராஜ்யத்துக்குள் வரவேற்கிறார். வா என் ராஜ்யத்துக்குள்ள. மூன்றாவது, உறவுகளுக்கு மத்தியில் புறஜாதிகளுக்குள்ளும் அபிஷேகத்தை கடத்த வைக்கிறார். நான்காவது தான் நம்முடைய சந்ததிகளுக்கு வாக்குத்தத்தை கடத்துகிறார். நம்முடைய சந்ததிகளுக்கு வாக்குத்தத்தை கடத்துறார். அப்ப ஒருவருடைய தேவ பக்தி எத்தனை ஆசீர்வாதத்தை கொண்டு வருது பாருங்க. அடுத்து தேவபக்தின்னு பார்த்தோமே, அந்த தேவபக்தினா என்னன்னு பார்க்கணும்ல. தேவபக்தின்னு சொன்னாரு, ஆனா என்னன்னு கடைசியில பாஸ்டர் சொல்லாம படன்னு சொல்லக்கூடாது இல்ல. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 4:7. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. ஸ்தோத்திரம். அப்ப முதல் தேவ பக்தி என்னவென்று சொல்றாரு? சீர்கேடான வாழ்க்கையை விட்டு விலகு. சீர்கேடான வாழ்க்கையை விட்டு விலகு. இரண்டாவது, கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகு. இன்றைக்கு நம்முடையதான எல்லோருடைய கண்களும் கட்டுக்கதைகளால் கட்டப்பட்டு இருக்குது. நம்முடைய சிந்தைகள், நம்முடைய கண்கள், நம்முடைய நினைவுகள் கட்டுக்கதைகளால் கட்டப்பட்டு இருக்கு. என்ன கட்டுக்கதை அப்படின்னாக்க, என்ன கட்டுக்கதை அப்படின்னா, சில அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிழவிகள், நான் வசனத்தை வாசிக்கிறேன். கிழவிகள், இந்த கிழவிகள் பேசுற பேச்சு இருக்கு பாத்தீங்களா? இந்த கிழவிகள் பேசுற பேச்சு இருக்கு பாத்தீங்களா? அவ்வளவு கதை சொல்லுவாங்க. ஒரு இடத்தை குறிச்சு, ஒரு மரத்தை குறிச்சு, ஒரு வீட்டை குறிச்சு, ஒரு குடும்பத்தை குறிச்சு அவ்வளவு கதை சொல்லுவாங்க. யாரு? கிழவிகள். அந்த கதையில ஏன்னா நமக்கு தெரியாததுனால பல கதையை கட்டி விடுவாங்க. நான் கூட இருந்து பார்க்கல, எங்க வீட்டு கிழவி பேசுறதுக்கு நான் கூட இருந்து யாரையும் பார்க்கல. அவங்க சொல்றத நான் அப்படியே நம்பிடுவேன், ஏன்னா அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கட்டுக்கதைகள் இன்றைக்கு தேசத்தில் பலவிதமாய் அவித்து விடப்பட்டிருக்கு. இப்படியானா அப்படி செய்யணும், அப்படியானா இப்படி செய்யணும், இது நடந்தா அங்க போகணும், அது நடந்தா இங்க போகணும். இப்படி பல பல கதைகள் அந்த கிளவிமார்கள் அவுத்து விட்டு இன்றைக்கு தேசமே கட்டுக்கதைக்குள் கட்டி கிடக்குது. வேதம் சொல்லுது, நீ சத்தியத்தால் கட்டப்பட வேண்டியவன், கட்டுக்கதைகளால் கட்டப்பட வேண்டியவன் அல்ல. அப்ப தேவ பக்தியானவன் கட்டுக்கதையை நம்பி அல்ல, சத்தியத்தை நம்பி வாழ வேண்டும். கட்டுக்கதைகள் பயமுறுத்தும், சத்தியம் தைரியத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்தை கேட்டு உங்களுக்கு பயம் வருதுன்னா அது கட்டுக்கதை. உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்துதா அது சத்தியம். இதெல்லாம் யார் தெரியுமா சொல்லுவா? அதுதான் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, தயவு செஞ்சு ஊர்ல பேசுற கிளவி பேச்சுக்கு இடம் கொடுக்காத. அந்த கிளவிங்க பயமுறுத்துற மாதிரி தான் பேசும், விசுவாசத்தை சோரடிக்க பண்ண மாதிரி தான் பேசும். நீங்க எவ்வளவுதான் விசுவாசமா ஜெபம் பண்ணி பாருங்க, ஊர் நாட்டு கிளவிங்க ஒத்த வார்த்தையில பொஸ்க்குன்னு போயிரும். என்ன ஜெபம் போ
அவ்வளவுதான். ஜெபிக்கிறவன் ஆவி செத்துரும் அன்னைக்கு. அப்ப ஒரு ஒரு ஜெப ஆவியை சாகடிக்கிறது எதுன்னா இப்படிப்பட்ட கிளவி பேச்சுகளும் கட்டுக்கதைகளும். அதனாலதான் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, தயவு செஞ்சு உன் ஜெப நேரத்துல உன் தேவ பக்திக்குள்ள இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை உள்ள வைக்காத, கட்டுக்கதைகளை நீ நம்பாத. நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ தைரியம் உள்ளவனாயிரு, நீ சத்தியத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவனாயிரு. இன்றைக்கு பல சத்தியங்கள் பிரிக்கப்பட்டு நூதனங்களால் கோக்கப்பட்டு இன்றைக்கு பின்னி பிணைந்து சத்தியம் எது, சத்தியம் இல்லாத காரியம் எது, தேவ பக்திக்கு எதுவான காரியம் எது, அவபக்திக்கு எதுவான காரியம் எதுன்னு யாருக்குமே தெரியல. இன்றைக்கும் ஊர்கள்ல சுத்தி போடுற பழக்கம் இருக்கு. ஏன் சுத்தி போடுறாங்க? காரணம் சரியா சொல்லுங்க யாராவது ஒருத்தர் எனக்கு. கண்ணு பட்டது மிளகாவை சுத்தி போட்டு அடுப்புல போட்டா சரியா போயிருமா? இல்ல கல்லு படுத்து சுத்தி காரி துப்பிட்டு அடுப்புல போட்டா அது போட்டு போட்டு வெடிக்கிறப்ப சரியா போயிருமா? சரியான காரணம் எனக்கு தெரியல. நான் தேடி பார்த்த வரைக்கும் எனக்கும் தெரியல. ஆனா எங்கிட்ட இருந்து அவுத்தோட பட்டுச்சுன்னு தெரியல. இன்றைக்கும் குழந்தைகளுக்கு அது நடக்குது. குழந்தை அழுக ஆரம்பிச்சா உடனே அம்மா சுத்தி போட ஆரம்பிச்சிருவாங்க. எவ கண்ணு பட்டுச்சோ தெரியல, யாரு கை பட்டுச்சோ தெரியல, என் புள்ள ராத்திரி முழுக்க சுத்தி போடு, கொண்டு அடுப்புல போடு, புள்ள அழுகே நிப்பாட்டுச்சு இல்லையே. அப்ப இது கட்டுக்கதை தானே? கட்டுக்கதை தானே? புள்ள அழகா இருந்தா இங்க பொட்டு வைக்க சொல்லி யாரு சொல்லி கொடுத்தா? திஷ்டி. அப்ப வீடுகள் ஒரு பெருசா ஒண்ணு மாட்டிருப்பாங்க, அது தூக்கி புள்ள மூஞ்சல மாட்டி விட்டுறலாமே. புது வீடு பாத்திருக்கீங்களா? சும்மா கண்ணாடியால ஜொலியா ஜொலிக்கும். ஒரு ஃபேஸ் கட் ஒண்ணு மாட்டிருப்பாங்க கண் திருஷ்டிக்காக. அதை கொண்டு வந்து பிள்ளைங்க மூஞ்சல மாட்டிருங்களேன். யார் சொல்லி கொடுத்தது? கட்டுக்கதை. மருந்து மூலியமா வந்த வசம்புகள் வேற, இதெல்லாம் வேற. இது இல்லாம சில இது இருக்கு, இதெல்லாம் கட்டுக்கதை. இதெல்லாம் இன்றைக்கு தேசத்துல என்ன பண்ணுது, சபைகள் என்ன பண்ணுது, நடக்குது. எவ்வளவு சத்தியங்கள் கேட்கப்பட்டாலும் சில சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த கிளவி பேச்சை கேட்டுதான் கொண்டு போய் என்ன பண்றாங்க, நிக்கிறாங்க. அதனாலதான் சொல்றாரு, கிளவி பேச்சை கேட்காதீங்க. உங்களுக்கு அதை தான் சொல்றேன். உங்க வீட்டுல இருக்கிற கிளவிங்க பேச்சை தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா கிளவிகள் பேச்சு சத்தியமா இருந்தா தாராளமா கேளுங்க. கிளவிகளுடைய பேச்சுல சத்தியம்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஐயோ எங்க அம்மா சொல்லிட்டாங்க, எங்க மாமியார் சொல்லிட்டாங்க, சொன்னா சொல்லிட்டு போட்டோம். கிளவி சொல்லிட்டு கம்முன்னு போயிரும். அனுபவிக்கிறது நானா தான் இருக்கும், அனுபவிக்கிறது நாமளா தான் இருக்கும். அதனாலதான் பவுல் தீமோத்திக்கு தெளிவா சொன்னாரு, தீமோத்தேயுவே உன்னைய பார்த்து நீ என் பேர மாதிரி இருக்க, நீ ஏன்டா ஊழியத்துக்கு வந்த, உன்னை அடிச்சே கொன்றுவாங்க, தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு போன்னு சில கிளவிங்க சொல்லும், கேட்காத. சில பேர் விசுவாசத்தை கொலைய பண்ணும்படி பேசுவாங்க, கேட்காத. இன்னும் நிறைய காரியம் நம்ம ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம், யாரு சொன்னாங்க, எந்த மரபுல இருந்து வந்துச்சு, எதுவுமே தெரியாம நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வைத்தியம் வேற, பைத்தியக்காரத்தனம் வேற. அத எதை செய்கிறோம், எது சத்தியம். அப்ப கட்டுக்கதைகளை நம்பாம இருப்பது தேவ பக்திக்கான முதல் அடையாளம். கட்டுக்கதைகளை நம்பாமல் கட்டுக்கதைகளை செயல்படுத்தாமல் இருப்பது தேவ பக்திக்கான முதல் அடையாளம். இரண்டாவது 1 தீமோத்தேயு 6:5 வாசிங்களேன். கெட்ட சிந்தை உள்ளவர்களாய் கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமா இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க, கெட்ட சிந்தைகள். கெட்ட சிந்தைனா என்ன? கெட்ட கனவுகளா? கெட்ட கனவுகள் கெட்ட சிந்தைகளா? இங்க வேதத்துல அழகா ஒரு வார்த்தை, கெட்ட சிந்தைன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். இப்ப கெட்ட சிந்தைனா என்ன? தாவீதுக்கு விரோதமாய் சவுலுக்குள் வந்தது கெட்ட சிந்தை. தாவீதுக்கு விரோதமாய் சவுலுக்குள் வந்தது கெட்ட சிந்தை. ஆபேலுக்கு விரோதமாய் காயினுக்குள் வந்தது கெட்ட சிந்தை. அப்ப ஒருவனுக்கு விரோதமா நம்ம நினைக்கணும் பாத்தீங்களா, அதுதான் கெட்ட சிந்தை. ஒருவருக்கு விரோதமாய்
நினைப்பது கெட்ட சிந்தை. நமக்குள் வரக்கூடிய பயம் அது ரெண்டாவது, நமக்கு வரக்கூடிய கனவுகள் ரெண்டாவது. ஆனா பிறருக்கு விரோதமாய் நம்ம யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சிந்தை தான் கெட்ட சிந்தை. நம்ம நினைக்கிறோம், ஐயோ படுத்தா கெட்ட கெட்ட கனவா வருது, என் சிந்தையெல்லாம் கெட்ட கெட்ட சிந்தையா மாறுது. அது அது போற போக்குல அது மாறிடும் வச்சுக்கோங்க. ஆனா அந்த உள்ளுக்குள்ள ஒரு சிந்தை ஒன்று இருக்கும், வஞ்சகம், பழி தீர்ப்பது. வஞ்சகமும் பழி தீர்ப்பதுமே கெட்ட சிந்தையாக பவுல் குறிப்பிடுகிறார். அந்த கெட்ட சிந்தையை உனக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, செயல்படுத்த விடாத. அதே மாதிரி சொல்றாரு, சத்தியம் இல்லாதவர்கள் தேவ பக்தி ஆதாயத்துக்காக. மூன்றாவது, ஆதாயத்துக்காக தேவ சமூகத்துக்கு வருது. எதுக்காக வருது? ஆதாயத்துக்காக வருது. வேதாகமத்துல ஒரு சில நபர்களை குறித்து வேதம் சொல்லியிருக்கும். என்னன்னா, அற்புதம் பெற்றவர்களை பிற்பாடு அவர் தேவாலயத்தில் பார்த்தார். பின்பு அவனை அவர் தேவாலயத்தில் பார்த்தார். ஆனா பாதிக்கு பாதி அற்புதம் பெற்றுக்கொண்டவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு தெரியாது. அடுத்தவனுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறிச்சுன்னு தெரியாது. ஒருவனுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்ய துணிவது. தேவ பக்தி உள்ளவன் இப்படி செய்ய மாட்டான். இரண்டாவது, ஆதாயத்துக்காக தேவ சமூகத்துக்கு வரவன். அற்புதம் நடக்கணுமா தேவ சமூகம், அற்புதம் நடக்கணும்னா உபவாசம், அற்புதம் நடக்கணும்னா காத்திருப்பு ஜெபம், அற்புதம் நடக்கணும்னா முழங்கால் ஜெபம். எல்லாமே ஒரு ஆதாயத்துக்காகனா அது பக்தி கிடையாது. அது பக்தி கிடையாது. உண்மையாலுமே பக்திக்கும் அவபக்திக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நான் தேவ சமூகத்துக்கு வந்தேன், ஜெபிச்சேன், கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சார், அதனால நான் பக்தி உள்ளவனா கண்டிப்பா கிடையாது. அது ஆதாயத்துக்காக வந்தது. அது ஆதாயத்துக்காக வந்தது. ஆதாயம் இல்லாமல் அற்புதம் நடக்குதோ நடக்கலையோ, என் ஜெபம் கேட்கப்படுதோ கேட்கப்படலையோ, நான் உண்மையான பக்தியா இருப்பேன். நல்லா கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஏதோ ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்தினுடைய தோரணையே மாறும். நன்மை நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவங்களுடைய ஜெபம் தோரணையே மாறும். விசுவாசத்தின் தோரணம் மாறும். விசுவாச அறிக்கையின் தோரணம் மாறும். வசனத்தை வாசிக்கிற அளவு மாறும். ஆனா அற்புதத்துக்கு அப்புறம் அது நடந்தாது தேவ பக்தி, நடக்கலையா அது வேஷம். எது வேஷம் எது வேஷம் இல்லைன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளை வைத்தே நாம் புரிஞ்சு கொள்ளலாம். ரொம்ப தீவிரமா ஒருத்தன் பைபிள் படிக்கிறான்னா தொடர்றாங்களான்னு பார்க்கணும். படிக்கிறது தப்பு இல்லை, தொடரணும். ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு 3 நாள், 21 நாள், 40 நாள் நியமிக்கப்பட்டு வேதத்தை வாசித்து விட்டு மூடி வச்சுட்டு எனக்கு என்னன்னு போறதுக்கு பேர் தேவ பக்தி கிடையாது. அது வேஷம், அது அவபக்தி, அது ஆதாயத்துக்காக வருகிறவர்கள். அது ஆதாயத்துக்காக வருகிறவர்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. அது பக்திக்கான அடையாளமே கிடையாது. தேவைக்காக வருகிறவர்கள் அல்ல, என் தேவன் வேண்டும் என்று வருகிறவர்களே தேவ பக்திக்கு உண்மையான அடையாளமா இருக்கிறார். தேவை எனக்கு வேண்டாம், என் தேவன் எனக்கு வேண்டும். அப்படி தேவ சமூகத்து நேரம் நம்ம என்ன பண்ணணும்? அது உண்மையான தேவ பக்தி. அடுத்து அதே இதுல 6வது வசனம் வாசிங்களேன். அடுத்த வார்த்தை சொல்றாரு, உன் இருதயம் போதுன்ற எண்ணத்துக்கு வரணும். தேவ பக்தி உள்ளவங்க வேணும் வேணும் வேணும்னு கேட்க மாட்டாங்க, போதும் போதும் போதும்னு சொல்லுவாங்க. நம்ம வேணும் வேணும் வேணும்னு கேட்கிறோமா, இல்ல போது ஆண்டவரே போது ஆண்டவரே போது ஆண்டவரேன்னு கேட்கிறோமா? நான் அந்த வேணும் வேணும் போதும் போதுங்கிறது இன்னொரு அர்த்தம் வச்சுதான் சொன்னேன், நீங்க தப்பா எதுவும் புரிஞ்சுக்காதீங்க. வேணும்னா எனக்கு வீடு கொடுங்க, வீடு வேணும், வாசல் வேணும், வண்டி வேணும், ஸ்கூட்டி வேணும், அது வேணும், இது வேணும் இல்ல, இயேசுவே நீங்க எனக்கு போதும், இயேசுவே நீங்க எனக்கு போதும், இயேசுவே நீங்க எனக்கு போதும்.
இதுதான் போதும்னு சொன்னது, இதைத்தானே வேணும்னு சொன்னது. வேதம் சொல்லுகிறது போதுங்கிற மனசோட இருப்பா அப்படின்றாரு. அப்ப போதும்னா என்ன போதும்? இயேசுவே நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும். அது தேவ பக்தி. இயேசுவே நீர் எனக்கு வேண்டாம், எனக்கு வீடு வேணும், வண்டி வேணும், வேலை வேணும், வருமானம் வேணும், மனைவி வேணும், மனைவி வந்ததுக்கப்புறம் புள்ள வேணும், இப்படி வேணும் வேணும் வேணும்னு கேட்கக்கூடாது. இயேசுவே நீங்க போதும் போதும் போதும்னு நினைக்கணும். அதுதான் போதுமென்ற தேவ பக்தி. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தி. பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்ப இயேசுவே போதும் என்றால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆதாயமாய் மாறும். இயேசு எனக்கு போதும், இயேசுவின் பிரசனம் எனக்கு போதும், இயேசுவினுடைய அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு போதும். அந்த போதும் என்கிற வாழ்க்கையில கர்த்தர் மிகுந்த ஆதாயத்தை கொடுப்பார். சாலமன் என்ன கேட்டாரு? கர்த்தர் எதை கொடுத்தாரு? அப்ப கேட்க வேண்டியதை சரியா கேட்டா கொடுக்கறத அவர் தாராளமா கொடுப்பார். நமக்கு தேவையானது இயேசு கிறிஸ்து. அதை விட்டுட்டு படி அளக்கிற மகராசன் கிட்ட உட்காந்து நம்ம பட்டியல் போட்டு கேட்க கூடாது. நீங்க எனக்கு போதும் பாடினா முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு போச்சு. அப்ப போதும் என்கிற மனதோடு தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். அடுத்து 11 வாசிங்களேன், அப்படி தொடர்ந்து வாசிங்க. 9, 10, 11 அப்படியே ஒவ்வொரு வசனமும் வாசிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அறிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஸ்தோத்திரம். தெளிவான ஒரு வார்த்தையை மேல போட்டிருக்காரு. 9வது வசனத்துல முதல் வார்த்தையை வாசிங்களேன். விரும்புகிறவர்கள் போதும் போதும் போதும். யாராக மாற விரும்புறாங்களா? நான் பணக்காரனா மாறணும், நான் பணக்காரனா மாறணும், நான் நல்ல செல்வ செழிப்புள்ளவனா மாறணும். இந்த ஆசை நமக்குள்ள இருக்கா இல்லையா? மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாம சொல்லணும், இருக்கு. நல்ல செல்வாக்கா வாழணும்னு ஆசை இருக்கு. ஆனா வேதம் சொல்லுது நீ ஐஸ்வர்யவானா இருக்கும்படி விரும்பாத அப்படிங்கிற. அப்படி விரும்பினா அது தேவ பக்தியே இல்லை அப்படிங்கிறாரு. ஐஸ்வர்யவானா இருக்கணும், ஆஸ்தி உடையவனா இருக்கணும்னு விரும்பாத அப்படிங்கிறார். ஆனா நான் கொடுப்பேன், ஆனா நான் கொடுப்பேன், நீ விரும்பாத. நான் கொடுக்கிறேன், ஆனா நீ விரும்பாத. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரணும்னு நான் சொல்றேன். ஆபிரகாமு கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொன்னார். கொடுக்கிறவர் கொடுக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்திருந்தா குடும்ப பஞ்சாயத்து வந்திருக்காது. கொடுக்கிறவர் கொடுக்கறதுக்குள்ள அவசரப்பட்டதுனால சில விளைவுகள் அவர் என்ன பண்றாரு. அப்ப ஐஸ்வர்யத்தை நாம் விரும்பி போன பிரச்சனைகளையும் விபரீதங்களையும் நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார். ஐஸ்வர்யமான வாழ்க்கையும் ஆசீர்வாதமான வாழ்க்கையும் கர்த்தர் நமக்கு ஏற்ற நேரத்துல கொடுப்பார். அதை விரும்பி அது பின்னாடியே என்ன பண்ணாதீங்க, ஓடாதீங்க. அதுக்காகவே ஜெபிக்காதீங்க. சில பேருடைய ஜெபமே அது முழு மூச்சு அதுக்காகத்தான் இருக்கும். உட்காந்தா எழுந்திரிச்சா முழங்கால் போட்ட ஜெபம் அப்படியே வீடு வாங்கணும், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், பிள்ளைங்களை அங்க சேர்க்கணும், இடம் வாங்கணும், வாங்கணும் 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 வாங்கணும். வாங்கி யார் அடக்கம் பண்றதுக்கு? அப்படி தேடிதான் போய் பாருங்களேன். ஒரு ராத்திரி நிம்மதியா தூங்கிருங்க. நீங்க நினப்பு முழுவதும் ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கிறவனுக்கு நிம்மதியா தூக்கம் வராது.
இப்போ ஒரு இடத்த வாங்க போறோம்னு வச்சுக்கோங்க, 10 லட்ச ரூபா பணம் இருக்கு, எடுத்துக்கிட்டு போறோம். அன்னைக்கு ராத்திரி தூக்கம் வருமா? எதுவும் ஏமாத்திடுவானோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ. அதாவது ஒரு நன்மை தூரமா இருக்கிற வரைக்கும் நமக்கு பயம் தெரியாது, அதை பக்கத்துல தொடும்போது நமக்கு ஒரு பயம் வரும். ஏமாத்திடுவாங்களோ, வேற ஒருத்தன் இடமா இருக்குமோ, நல்லா தான் படிச்சு பார்த்தோமா, ஆனா 1 மாசம் அலைஞ்சிருப்போம் அந்த இடத்துக்காக நம்ம. அப்ப நம்முடைய கண்கள் ஐஸ்வர்யத்தின் மேலேயே இருக்குமானால் அது நமக்கு பயத்தையும் படபடப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தும். ஆனா நம்முடைய கண்கள் அதின் மேல் இல்லாமல் கர்த்தர் மேல் இருக்குமானால் அவரே கொடுப்பார். ஆபிரகாமுக்கு ஐஸ்வர்யத்தின் மேல கண்கள் கிடையாது, கர்த்தரே கொடுத்தார். கர்த்தரே என்ன பண்ணாரு? கொடுத்தார். யோசேப்புக்கு பதவி மேல நோக்கம் கிடையாது, ஆனா கர்த்தரே பதவியை கொடுத்தார். கர்த்தரே கொடுப்பார். அதே போலதான் பணமும் கொடுப்பார். அதுக்காகவே ஜெபம் பண்ணாதீங்க, பணத்துக்காகவே ஜெபம் பண்ணாதீங்க, கொடுப்பார். பணத்துக்காக ஜெபம் பண்றது தேவ பக்தி கிடையாது. பணத்துக்காக ஜெபம் பண்ணி பணத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்றதும் தேவ பக்தி கிடையாது. எலியாவை கொண்டு வந்து கர்த்தர் 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யாம இருக்கிறப்ப பஞ்சகாலத்தை அனுமதிக்கிறப்ப எலியா வந்து கேட்டாரா, இல்ல எலியாவுக்கு கர்த்தர் கொடுத்தாரா? பஞ்ச காலத்தில் 3 வருஷமும் 6 மாதம் தேசத்தில் மழை இல்லாமல் இருக்கிறது, குதிரைகளுக்கு கூட புல்லு கிடைக்காத சூழ்நிலையில எலியா கேட்டாரா, இல்ல கர்த்தர் எலியாவுக்கு கொடுத்தாரா? அப்ப நம்முடைய பக்தி சரியா இருக்குமானால் நமக்கு வேண்டியபடி எல்லாம் அவர் நமக்கு அருள் செய்வாரா, செய்ய மாட்டாரா? நம்முடைய தேவ பக்தி சரியா இருக்குமானால் அப்பமும் இறைச்சியும் தலைமாட்டில் வந்து வைக்கப்படும், எழுந்து புசித்து மறுபடியும் தூங்கிடலாம். அதுக்குன்னு அப்பத்துக்காகவே காக்காவை பார்த்துட்டு இருக்க கூடாது, அது நம்மளை சோர்ந்து போக வைக்கும். தேவ பக்தியோட என் கர்த்தர் கொண்டு வருவார்னு தூங்கிருங்க, தலைமாட்டில் இருந்து காக்கா வச்சுட்டு போகும். அதை விட்டு தூங்காம எப்படா காக்கா வரும், எப்படா இறைச்சி வரும், எப்படா அப்பம் வரும்னா அது நம்மள சோர்ந்து போகும். சில விஷயத்துக்காக எதிர்பார்க்கிறப்ப வேதம் சொல்றது இருதயத்தை அதை இலக பண்ணும். நீ எதிர்பார்க்கிற காரியம் நடக்கிற வரைக்கும் இருதயம் இலகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு தேவ பக்திக்கு நேரா போக அப்படின்றாரு. அதே இதுல பணாசையை விட்டுட்டு வா, இச்சிக்கிறதை விட்டுட்டு வா, தீமையை விட்டுட்டு வா, எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்தத்தையும் அடையும்படி நாடு. அப்ப எதை நாடணுமா? தேவ பக்திய நாடுன்றார். பணத்தை தேடாதப்பா, ஆசீர்வாதத்தை தேடாதப்பா, ஐஸ்வர்யமான வாழ்க்கையை தேடாதப்பா, உலகத்தால் வரக்கூடிய நன்மையை தேடாதப்பா, தேவ பக்தியை மட்டும் தேடு. அது உனக்கு மிகுந்த ஆதாயமா மாறும். அப்படியே தீத்து புஸ்தகத்தை திருப்பி கொண்டு தீத்து 2:12 வாசிங்களேன். தீத்து 2:12. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சையையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் ம் 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 ஸ்தோத்திரம். தேவ பக்தி எதை போதிக்கிறதா? தேவனுடைய அனந்த பாக்கியமாகிய அவருடைய வருகை, அவருடைய பிரசன்னமாகுதலை. அவருடைய பிரசன்னமாகுதல் நம்ம என்ன பண்றோமா? காத்திருக்கிறோமா? அந்த 12வது வசனத்தை நான் சொல்றேன். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சையையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலேயே ஜீவனம் பண்ணி. நான் ஃபர்ஸ்ட் 2 விட்டுருங்க, இடையில ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? தெளிந்த புத்தி. எப்பயுமே தெளிவா இருங்கன்னு சொல்றாரு. குழப்பத்திலே என்ன பண்ணாதீங்க, வாழ்க்கைய ஓட்டாதீங்க. நம்முடைய வாழ்க்கை குழப்பத்திலேயே போகக்கூடாது.
யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. இடையில கூட ஒரு சகோதரியை குறித்து மருத்துவர் சொன்ன ரிப்போர்ட் அவங்க கணவர் எனக்கு வந்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொன்னார். என்ன சொன்னார்னா, பாஸ்டர் தயவு செஞ்சு யோசிக்காதீங்கன்னு சொன்னார் பாஸ்டர் டாக்டர். எப்போ பாரு என் மனைவி என்னத்தையாவது நான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. நானும் சொல்லி பார்த்தேன், கேட்கல. இப்போ அதுவே வியாதியாக மாறிடுச்சுன்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்றாங்க. வேதம் என்ன சொல்லுது? நம்முடைய சிந்தை தெளிந்த சிந்தையாக இருக்கணும். குழப்பாதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்கள் ரொம்ப யோசிக்கிறதுனால அது மாற போகிறது கிடையாது. நீங்கள் ரொம்ப கவலைப்படுறதுனாலே அது மாற போகிறது கிடையாது. நடக்கிறது நடந்தே தீரும். அது நன்மைக்காக இருக்கட்டும் என்று ஜெபத்தில் வைப்போம். அப்ப வேதம் சொல்லுகிறது தெளிந்த சிந்தையா இருங்க, குழம்பாதீங்க, அடிக்கடி ட்ராக்க மாத்தாதீங்க. ஒரு ட்ராக்ல ஓனா விசுவாசம்ங்கிற ட்ராக்ல ஓடுங்க, ஜெபங்கிற ட்ராக்ல ஓடுங்க, தேவன் செய்வார்ன்ற ட்ராக்ல ஓடுங்க, வேதத்தை வாசிப்பேன்னு ட்ராக்ல ஓடுங்க. உங்க ட்ராக்கை அப்பைக்கப்ப மாத்தி எந்த ட்ராக்ல ஓடும்னு இப்ப யாருக்குமே என்ன பண்ண மாட்டேங்குது, சில சமயத்துல தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் தெளிந்த சிந்தையோடு ஓடுங்க அப்படின்றார். இன்னைக்கு இந்த ட்ராக்கு, நாளைக்கு எந்த ட்ராக்கும் யாருக்கு தெரியும்? சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு வாரமான பைபிளை புரட்டிக்கிட்டே இருப்பாங்க. படிக்கிறேன். அடுத்த வாரம் ஜெபிக்கிறேன். அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போறேன். அடுத்த வாரம் ஊழியம் செய்ய போறேன். ஆனா எதையுமே உருப்படியா செய்ய மாட்டாங்க. எல்லாமே செய்யணும், தெளிந்த புத்தியோட செய்யணும். குழப்பத்திலேயே இது இல்ல அப்ப அதுதான் ஊழியம் போல அங்க போவோம், அதுவும் இல்ல அங்கிட்டு தான் போல அங்கிட்டு போவோம். தெளிந்த புத்தி, தெளிவா என்ன பண்ணணுமா, செயல்படணும். அப்ப நமக்குள் தேவ பக்தி இருக்குமானால் என்னென்ன நடக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார். இரண்டாவது, தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வார், வரவேற்பார். மூன்றாவது, உறவுகள் மத்தியில நம்ம, அதாவது புறஜாதிகளுக்குள்ளும் அபிஷேகத்தை கடத்துகிற பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். நான்காவது, சத்ருவுக்கும், அதாவது சத்துருக்களுக்கும் சந்ததிகளுக்கும் வாக்கு தத்தங்கள் என்ன பண்ணுவார், கடத்துவார். நம்முடைய சந்ததிகளுக்குள்ள வாக்கு தத்தங்கள் என்ன பண்ணுவார், கடத்துவார்னு பார்த்தோம். ஆனா எது தேவ பக்தின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டோட தீமோத்தேயும் தீத்துவும் நமக்கு என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேல தேவ பக்தியை குறித்து ஒரு எச்சரிக்கை உண்டு. தேவ பக்தியை குறித்து ஒரு எச்சரிக்கையின் வார்த்தை உண்டு. 2 பேதுரு 3:11 வாசிக்கலாமா? 2 பேதுரு 3:11. மேல 8:9 இருந்து வாசிங்களேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். பேதுரு ஒரு வார்த்தையை கேட்கிறாரு, நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன, அதன் மத்தியில் நம்ம எப்படிப்பட்ட பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதை யாரு சொல்லி கொடுக்கிறா? பேதுரு சொல்லி என்னென்ன சொல்லி கொடுக்கிறாரு? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடியினால் கர்த்தர் தாமதிக்கிறது வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாதுன்னு இல்ல, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஒரு மனுஷனும் கெட்டு போய் பரலோகத்தை விட்டு பாதாளத்துல விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் எல்லா மனுஷனும் ரட்சிக்கும்படி காத்திருக்கிறார். சிலருடைய பக்திய
எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னா, சில பேர் சொல்லுவாங்க, நான் வாழ்ற வரைக்கும் வாழ்ந்துக்கிறேன், வாலிபத்துல அனுபவிக்காம வயதானதுக்கு அப்புறமா நான் அனுபவிக்க போறேன், அதனால எனக்கு கிடைச்ச வாழ்க்கை நான் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி சில பேர் வாழுவாங்க. ஆனா வேதம் பேதுருவை கொண்டு அழகாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது, நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. என்ன காரியங்கள்? தேவன் தாமதமாயிக்கிட்டு இருக்கிறாரு, தேவன் தாமதமாய்க்கிட்டே இருக்கிறாரு. காரணம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி. அடுத்து, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருகிறது, வானங்கள் மடமடவென என்ன பண்ணுமா? அகன்று போகுமா, பூமி அதன் குறிகள் எல்லாம் வெந்து அழிந்து போகுமா? அப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்கள் இருக்கிற இந்த நாட்கள்ல நமக்கு எவ்வளவு பெரிய தேவ பக்தி இருக்கணும்னு அவர் கேட்கிறார். அவர் வரப்போகிறார், சீக்கிரமா வரப்போகிறார். அவனுக்கு தக்க பலனை என்னோடு கூட கொண்டு வரேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப நம்முடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறத பேதுரு கொஞ்சம் எடுத்து சொல்றார். அவர் ரொம்ப டீப்பா சொல்லனாலும் ஒரு மேலோட்டமா சொல்றாரு, அவர் இரவிலே வருவார். திருடன் வருவது போல அவர் வருவார். வானம் படபட படங்கிறப்ப அவர் வந்துருவார். பூமி அழிஞ்சு போகிறப்ப அவர் வந்தாலும் வந்துருவார். யாருக்கு தெரியும் அவருடைய வருகை எப்படி இருக்கும் என்று? யாருக்கும் தெரியும். அதனால் நமக்கு தேவ பக்தி மிக மிக அவசியம் என்பதை பேதுரு இங்க மீண்டும் மீண்டுமா என்ன பண்றார்? சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தர் தாமதிக்கிறார். அந்த வார்த்தையை மாத்திரம் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் மறுபடியும் சொல்லிட்டு நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். கர்த்தர் தாமதிக்கிறார். ஏன் தாமதிக்கிறார்? இது வாசிச்ச வசனத்தை நான் சொல்லல, பொதுவா சொல்றேன். சிலருடைய ஜெபத்துக்கு கர்த்தர் தாமதமா பதில் கொடுப்பார். சிலருடைய ஜெபத்துக்கு தாமதமா பதில் வரும். சிலருடைய பாவத்திற்கும் பதில் தாமதமாக வரும். அப்ப கர்த்தர் தாமதிக்கிறார் என்பதற்காக ஜெபிக்கிறவன் ஜெபிக்காம இருக்கக்கூடாது, பாவம் செய்கிறவர்கள் பாவத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கு நியாய தீர்ப்பானது பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற மாதிரி சடார் சடார் சடார்னு வராததால இன்றைக்கு நம்முடைய கிரியைகள் என்ன பண்ணுது? பாவத்திற்கு நேராக அது போய்கிட்டு. ஒரு விஷயம் தவறு பண்றாங்க, கர்த்தர் அவங்கள தொடல, கர்த்தர் இரக்கத்தை காமிச்சிட்டாரு, மறுபடியும் பாவமானது என்ன ஆகுது? அதிகரிக்கும். நாட்கள் அதிகமாக 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 பாவத்தின் அளவும் அதிகமாகிக்கிட்டே போகுது. வார்த்தைகள் அதிகமாகுது, செயல்கள் அதிகமாகுது, பார்வைகள் அதிகமாகுது, எல்லாமே அதிகமாகுது. காரணம் கர்த்தர் தாமதிக்கிறார் என்பதற்காகவா? கர்த்தர் ஏன் தெரியுமா தாமதிக்கிறாரு? இன்னைக்காவது அவன் திருந்த மாட்டானா? இன்னைக்காவது மனசு மாறாதா? அது பாவம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, பாவத்துக்கு உட்பட்டவங்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஏன் சிலருக்கு தண்டனை கொடுக்காம தாமதிக்கிறார்னா, நம்ம நினைக்கிறோம் இவன் பண்ற அக்கிரமத்துக்கு கர்த்தர் ஏன் தான் கண்ணை மூடிட்டு இருக்காரு நம்ம சொல்லலாம். ஆனா அவர் ஏன் தெரியுமா கண்ணை மூடி இருக்காரு? அவன் இன்னைக்கு இல்ல, நாளைக்கு கண்டிப்பா ரட்சிக்கப்படுவான். அதுதாங்க ஆறுதல் வர காத்திருக்கிறவனுக்கான அடையாளம். ஆறுதல் வர காத்திருக்கிறவன் அவசரப்பட மாட்டான், காத்திருப்பான் 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 காத்திருந்துகிட்டே இருப்பான். என்னைக்காவது ஒரு நாளாவது ஆறுதல் வரும்னு சொல்லி கர்த்தர் தாமதிக்கிறதுக்கான காரணம் ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, ஆறுதல் நடக்க வேண்டும் என்பதற்காக. நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்தர் பதில் கொடுக்க கூடாதுன்னு இல்லை, ஒரு தாமதமா இருக்கிறது அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப நாமளும் சிலருடைய தன பாவத்திற்கு தண்டனை வரணும்னு ஜெபிக்காம ஆறுதல் பெறணும். அவன் ஏன் இந்த தப்பு பண்றான், எதுக்கு இந்த தப்பு பண்ணான்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நோண்டாம அவனுக்கு ஒரு ஆறுதலை கொடுங்கப்பா. அவன் ஒரு ஆறுதல் உள்ள மனுஷன் என்ன பண்ணணும்? மாறணும்ப்பா. நம்ம அவனுடைய ஆறுதலுக்காக ஜெபிக்கணும். சிலருடைய பாவத்திற்கு காரணம் ஆறுதல் இல்லாம கூட இருக்கலாம். சிலருடைய மௌனத்துக்கு காரணம் ஆறுதல் இல்லாம கூட இருக்கலாம். சிலர் ரொம்ப மௌனமா இருப்பாங்க, அதற்காக அவங்களுக்கு பேச தெரியாதுன்னு கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல அவங்களுடைய ஆறுதல் கிடைக்காதனால அவங்க அந்த மௌனம் கடைசி வரைக்கும் வாழ்க்கை மௌனமா போயிருக்கும். ஒரு பாவத்தை தொட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு ஆறுதல் வராதனால ஒரு பாவத்து மேல கை வச்சது அந்த பாவம் அவங்கள மேற்கொண்டிருக்கும். அப்ப நம்ம ஜெபிக்க வேண்டியது, ஆறுதல் வர வேண்டும் ஆண்டவரே,
எந்த குடும்பமாக இருந்தாலும் எந்த மனுஷனாக இருந்தாலும் ஆறுதல் வர வேண்டும். கர்த்தர் தாமதிக்கிறது நாம் ஜெபிக்க மாட்டோமா என்பதற்காக. கர்த்தர் தாமதிக்கிறது அந்த நபருக்காக நான் ஜெபிக்க மாட்டேனா, அந்த நபருடைய ஆறுதலுக்காக நான் ஜெபிக்க மாட்டேனா என்பதற்காக. அதனால தாமதம் வருகிறதுக்காக கர்த்தரை கோச்சுக்காதீங்க. நாம ஜெபிக்கணுன்றதுக்காண்டி தான் கர்த்தர் தாமதமா வராரு. மூன்றாவது, வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வழியில் நடக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியின் துணையோடு நடக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் துணையோடு நடக்க வேண்டும். அவர் நம்மை நேர் வழியில் நடத்துவார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்முடைய கண்கள் காண நமக்கு அற்புதம் செய்கிறவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்மை அழைப்புக்கு ஏற்ற வழியில இன்னொன்னு, நம்முடைய கண்கள் காண நமக்கு அவர் அற்புதம் செய்யும். அந்நிய கண்கள் காண வேணாம், சொந்த கண்களே காணும். வேறொருவர் சொல்லி உங்க காதுக்கு உங்க ஜெபத்துக்கான பதில் வராது. உங்க கண்களே காணும்படி உங்க ஜெபத்துக்கான பதிலை கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய கண்கள் காண கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம் கண்கள் காண அவர் அற்புதம் செய்வார். நம் கண்கள் காண அவர் அற்புதம் செய்வதற்கு 3 கோட்பாடு. ஒன்று, நீதியான தேவ பக்தி. 2வது, ஆறுதலுக்காக காத்திருக்கிற இருதயம். 3வது, பரிசுத்த ஆவியின் நடத்துதல் படி நடக்கிற வாழ்க்கை. பரிசுத்த ஆவியின் நடத்துதலின்படி நடக்கிற வாழ்க்கை. இந்த 3ம் நமக்குள் இருக்கும் என்றால் நம்முடைய கண்கள் காண கர்த்தர் நமக்கும் அற்புதம் செய்வார். நம்முடைய கண்கள் காண கர்த்தர் நமக்கும் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா?